ஹை காய்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனால் நம்ம உண்மையில் சுதந்திரமாக இருக்குமா? இது யாரையும் குறை சொல்கிற கேட்குற கேள்வி கிடையாது. நம்ம நாட்டை இன்னும் நல்லா மாற்றணும், யோசிக்க வேண்டிய நேரம் தான் இது. நம்ம எல்லாரும் இந்தியா வளரணும், இந்தியா முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சி எங்கேருந்து வரணும்? வெறும் அரசாங்கத்தில் இருந்து மட்டும் தான் வரணுமா? இல்லை, நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம சாலையில் குப்பை போடாமல் இருக்கிறதுலேருந்து, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து, ஒரு பொண்ணை மதிக்கிறதுலேருந்து, ஒரு குழந்தைய நல்ல கல்வி கிடைக்க விடுறதுலேருந்து, மாற்றுத்திறனாளிகளை பரிதாபமாக பார்க்காம அவங்களுக்கு நம்ம மாதிரி சமமான வாய்ப்பு வேண்டும்னு நினைக்கிறதுலேருந்து, இது எல்லாம் நாட்டோட வளர்ச்சி தான். இன்றைக்கி நம்ம கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உடனே போஸ்ட் போடுறோம், கமெண்ட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயம் கேட்குறேன், நம்ம நாட்டுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்ய எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஒரு மரம் நடுறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கலாம். தவறான விஷயம் நடந்தால் எனக்கு என்னென்னு கேட்காம போக முடிஞ்சால் ஒரு அளவுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தாவே அது பெரிய மாற்றமாக தான் இருக்கும். அதனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல இந்தியா எப்போ மாறும்னு கேட்காம, இந்தியாவை மாற்ற நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நம்மளே கேட்போம். நம்ம நாட்டோட ஃப்யூச்சர் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷன் ஒரு நல்ல மாற்றத்தை ஆரம்பிப்போம். நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட சேர்ந்து எல்லாருமே ஆரம்பிங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய் ஹிந்த். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம்.